பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மோடு கூட எப்போது இருக்கிறார். நீங்க அதுல உறுதியா இருக்கணும், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். மரியாள் அம்மா இயேசு காணாம போய் 3 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இயேசு நமக்கு அந்த திருவிழாவில் எருசலேமுக்கு போகும்போது இயேசு அந்த கூட்டத்தோடு எங்கேயோ போயிட்டார். மரியாள் நல்ல அம்மானாலும் கொஞ்சம் சுமாரான அம்மாவை தான் இருந்தான். பையனை காணணும்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அவன் கூட்டத்தில் வருவார் நினைச்சு 3வது நாள் திரும்பி போகும்போது தான் அந்த அம்மா இயேசு அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க பாக்குறாரு. இந்த அம்மா ஒரு பிள்ளையவே பராமரிக்க முடியாத போய் அந்த அம்மாட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணலாமா? மரியாளே அந்த அம்மாவே பிள்ளைய சரியா கவனிக்கல. மரியாளே என்னகிட்டு இருக்காது. அவ சொல்ல நானும் என் பிள்ளைய கவனிக்க முடியாம பாடுபட்டு இருக்கேன், ஓம் பிள்ளைய பற்றி ஏன் சொல்றேன்னு கேட்பார். சில பேருக்கு ரொம்ப இயேசு கிறிஸ்துவோட மரியாதை தான். கத்தோலிக்க நண்பர்கள் இருக்கீங்களா? கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவங்க கை வைத்துங்க. இப்ப இல்ல, முன்னால கத்தோலிக்கர்களா இருந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கே. சரி, ஃபாதர் பெர்க்மான்ஸ் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் தான் சொல்லுவார், அண்ணே மரியாளுக்கு தானே மதிப்பு எங்க சபைகள்ல, இயேசு கிறிஸ்தெல்லாம் ஒருதான். அதனாலதான் பெரிய மரியாதை போட்டு சின்ன இயேசு கேட்டா குழந்தை இயேசு. 2000 வருஷமா குழந்தையா இருந்தான்னா சம்திங் ராங். ஏயா குழந்தை இயேசுன்னா பிறந்த உடனே குழந்தையா இருக்குது. வருஷம் இப்போ 2014 இன்னும் குழந்தை இயேசுவாவா இருக்காரு இவனை. அவன் அதனாலதான் மரியாதை போனவங்களுக்கு அந்த படத்தை போட்டு வச்சிருக்கான். சின்ன இயேசு பெரிய மரியாதை. கேட்டா தாய் இல்லாமலாம் பிள்ளை வந்தா. அந்த திராட்சை ரசம் குறையப்பட்ட உடனே இயேசு போய் அந்த அம்மாட்ட சொன்னாங்கல்ல, அதை வச்சுட்டு இப்பவும் அங்கதான் போறாங்க. அந்த அம்மா என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட திரும்ப திரும்ப வராதுங்க, என்னால ஒண்ணும் முடியாது, எதுவும் தேவையான யாரிடத்துல போங்க. ஏசுறதுக்கு பிறகு மரியான்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அறிவு இல்லை என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. அம்மா அம்மான்னுகிட்டே இராது, நீ இயேசு இடத்துல போ, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ. அதனால மரியாதை ரொம்ப பரிசுத்தமான தாய் தான். ஆனா எல்லா தாயும் போல அது ஒரு தாய். இயேசுவை பெற்றதுனால அது புனிதமான தாய். அல்லேலூயா. மரியாதைக்குரியதுதான், ஆனா கடவுள் அல்ல. மரியாளுடைய பாவத்தை மன்னிக்கிறவரும் இயேசு. அல்லேலூயா. அதை நல்ல மனதில் வச்சுக்கணும். அல்லேலூயா. இயேசு இல்லாம அந்த அம்மா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே இயேசு அந்த அம்மா வயிற்றுல பெற்றதுனால அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை. உலகத்திலேயே ஒரு புனிதமான தாய்னா அந்த அம்மா தான். அதுக்கு ஒரு சிலாக்கியம் கிடைத்தது அல்லவா? அதை போய் கடவுளா மாற்றப்படாது. இயேசு கிறிஸ்துவை விட அந்த அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து தாய் இல்லாமல பிள்ளை வந்தா அதனால தாய் தான் முக்கியம்னு சொன்னா, கருணாநிதி முக்கியமா அவங்க அம்மா முக்கியமானு போகக்கூடாது. ஜெயலலிதா முக்கியமா அவ்வா அம்மா முக்கியமா அப்படிலாம் போனேன்னா கதை நடக்காது. வாஜ்பாய் முக்கியமா அவ்வா அம்மா முக்கியமா, மோடி முக்கியமா அவ்வா அம்மா முக்கியமா. இன்னைக்கு இவரு மோடி வந்திருக்காரு, அந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டு இந்த பிள்ளைய வளர்த்து, அதனால இவர்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டாம், அவ அம்மா எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது, கையெழுத்து வாங்கினாலும் செல்லாதப்பா. ஆகவே மரியாளுக்கிட்ட இருக்காத. மரியாதை தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னா, நான் சொல்றது மரியாதை விட அவங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம். யாரு? இயேசு கிறிஸ்து பாட்டி. ஏன்னா அந்த அம்மா இல்லாமல இவ வந்தா, இவ்வளவு பெரிய புனிதமான மரியாதை பெற்றெடுக்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய அம்மாவா இருப்பாவா? போ அந்த பாட்டிட்ட. லூசித்தனமா பேசப்படாது. இயேசுடைய மதிப்பு வேற யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. அவர் தான் சொல்லியிருக்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, பூமியில் கடைசி வரையும் உங்களோட கூட இருக்கேங்க. மரியா இருப்பாள நம்மோட? அந்த அம்மா போய் சேர்ந்து எவ்வளவு காலம் ஆச்சு? கடைசி சிலுவையிலிருந்து அந்த அம்மா இன்னொரு சீசன் ஆண்டவர் ஒப்படைச்சிட்டு போறாரு. அதோ உன் தாய், யூ டேக் கேர் ஆஃப் ஹர், அதோ உன் மகன். அப்ப அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஒரு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து அப்படியே பராமரிக்கிறதுக்கு தேவைப்படுது. அவர் நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதான் ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம். அதை நீங்க எப்போது உறுதி செய்து கொள்ளணும். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும்